எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாறை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் வேல செய்ய போகிறோம். பாறை மீன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கீரி இருக்குது. 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறது கருவேப்பிலை. அப்புறம் இதில் வந்து புளி கரைசல், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மல்லித்தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நல்லா புளி கரைசலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா செவந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். பாருங்க தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, புளி எல்லாம் இதை ஊற்றிக்கலாம். இதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணியை சேர்த்து கொதிக்கும் போது நம்ம உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்கள் மல்லித்தூளில் வந்து மஞ்சள் சேர்க்கறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்ச உடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஆனால் நம்ம மீனை போட்டுடலாம். நம்ம வந்து உப்பு, புளி, காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி வேணும்னா காரம் வேணும்னா அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த தலையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மீன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா கொஞ்சம் அரைச்சி ஊற்றலாம். பட் நான் பிளைனாக தான் வைக்கிறேன் இன்னைக்கு. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுங்க, 5 to 6 மினிட்ஸ் வச்சோடனே ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க நம்மளோட பாறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மீன் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்கு. மண் சட்டியில் வைக்கிறதுனால அந்த ஹீட் வந்து அப்படியே ரிட்டைன் ஆகுங்க. அதனால நீங்கள் மஞ்சள் வைக்கும்போது ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே இறக்கி வச்சுருங்க. அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. அந்த